சார். யாரு மேடமா? சொல்லுங்க மேடம். ஹாய் விமல்ஸ். திருவேண்டரம் அனுப்ப வேண்டிய பாண்டெல்லாம் அனுப்பிச்சாச்சா? திருவேண்டரமா? அனுப்பிடுறேன் மேடம். ஓ, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கான். திருவேண்டரம் அனுப்ப வேண்டிய பாண்ட் பேப்பர்ஸ்லாம் வச்சிருந்தேன். பாத்தீங்களா யாராவது? பாக்கலையே. டேய் நீ பாத்தியாடா? நான் பாக்கலையே. டேய் நீ பாத்தியா? பாக்கலையே. டேய் நீ பாத்தியா? நீ தான் ஏற்கனவே என்கிட்ட கேட்டியே. ஏன் இன்னொரு தடவை கேட்ட சொல்ல மாட்டியா? பாரு இதுங்கெல்லாம் 65 வருஷமா வச்ச இடத்துல வச்சபடி அப்படியே இருக்குது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வச்ச பேப்பர் மட்டும் எங்கடா போய்டும்? மியா மியான்னு கத்துனா பூனை, தண்ணி ஊத்தி வச்சா பானை, நீ தானே என் மனச கொள்ளையடிச்ச யானை. சூப்பர்ப்பா. இத சூப்பர்னு சொல்றோம் ஒரு கேன. டிஸ்டர்ப் பண்ணாத கவிதை எழுதும் போது விமல்ஸ். ஏண்டா கடப்பாக்கல் தலையா, பாண்ட் பேப்பர்ஸ்லாம் ஏன்டா இப்படி கசக்கி போட்டு வச்சிருக்க? மரியாதையா கசக்கி போட்ட பாண்ட் பேப்பர்ஸ்லாம் காசு தரேன், வேணும்னா மேல் கொண்டு 1000 ரூபாய் கூட்டி தரேன். என் காதலி அருந்ததி மயங்குற மாதிரி ஒரு கவிதை சொல்றியா? அருந்ததியை பத்தி கவிதை. ஆடி வரும் பண்ணே, ஏன் அரை பாட்டில் தின்னே, மூடி வச்ச நெருப்பே, ஆடி முத்தி போன தேடி வந்த என் மனசை விட்டுடாத கையே, அம்மாடியோ உனக்கு தான் சைடுல எவ்வளவு பெரிய பையே. ஐ லவ் யூ அருந்ததி, ஐ லவ் யூ அருந்ததி. I don't love you, விமல். இப்ப வயலன்ஸ் வேணாம், சைலண்டா இருப்போம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சூப்பர். அஞ்சலி, ஏய் நீயா? என்ன நீயா? நீ சாக்காய் கேக்குற மாதிரி நல்லா கேட்க முடியாது. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமா, இவர் வரையணும் போதே ஞாபகம் வச்சுக்க மாட்டாரு, பார்த்த போதே ஞாபகம் வச்சுக்க போற. சரி, இது எப்போ வரைஞ்சது? இப்பதான். இப்ப இந்த பொண்ணு எங்க இருக்கா? இங்கதான். எங்க? மேலே. இங்க தானே சொன்னா. அஞ்சலி எங்க? என்ன கேட்டீங்க? இந்த பொண்ணு எங்க? அதோ இவளா? ஏன் பாஸ் டென்ஷன் ஆகுறீங்க? யார வரையணுமோ அவனை விட்டுருவேன், அத பக்கத்துல நிக்கிறவன வரைஞ்சு விடுவேன். எங்க உங்க பக்கத்துல யாராவது உட்கார்ந்துருந்தாங்களா? ஆமா, என் ஃப்ரெண்ட் இருந்தா. எங்க அவங்க? அத வராளே. ஹலோ, எப்படி இருக்கீங்க? என்னையா கூப்பிட்டீங்க? உங்களுக்கு என்ன தெரியலையா? வெற்றி வெற்றி வேலுங்க. நீங்க வேற யாரோ நினைச்சு பேசுறீங்க. வேற யாரோவா? உங்க பேர் அஞ்சலி தானே? இல்லையே. கந்த மாட்டீங்க. நீங்க கூட பழனில என் வேன்ல வந்து ஜாடமடையா சொல்லி அதாங்க மீசையை கூட குறைச்சேன். உங்க மீசையை பத்தி நான் எதுக்கு சொல்லணும்? நான் உங்க லவ்வரா? பின்ன இல்லையா? நீ என்ன லூசா? யாருன்னு தெரியலன்னு சொல்றேன், எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்லைங்க. இப்ப போறீங்களா இல்ல போலீஸ் கூப்பிட்டுமா? வேணாங்க, நானே ஒரே மாதிரி 7 பேர்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கு. நல்லா இருக்கீங்களா? என்ன தெரியலையா? சிக்னல்ல நான் பிச்சை எடுக்கிறப்ப அடிபட்ட என் குழந்தை. நீங்களா? நீங்க என் குழந்தை உசுர காப்பாத்துனீங்க. அவளை ஸ்கூல்ல சேர்த்து விட்டு எனக்கும் இங்க வேலை வாங்கி கொடுத்தது இந்த அஞ்சலி பொண்ணுதான் தம்பி. அஞ்சலியா? நான் வர்றேன் தம்பி. அஞ்சலிமா, நான் வரமா? ஹலோ 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 ஹலோ, சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். சாரி, பேசணும்னு வந்துட்டு எதுவுமே பேசாம போனா எப்படி? ஒரு ஹலோவாவது சொல்லுங்களேன். ஹலோ சொல்லிருக்கேனே உங்க எஃப்எம்க்கு ஃபோன் பண்ணி. காரக்குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்குது. காரக்குழம்பா? எங்க இங்க வைக்கவே இல்லையே. டேய், ஊர்காய காரக்குழம்புன்னு ஃபுல்லா முடிச்சிட்டாம்பா. பாருப்பா, அவன் உரியில என் இலை போய் அவன் இலை மேல ஏறுது. டேய், மெதுவா உறிஞ்சி சாப்பிடுறா. வெற்றி தம்பிக்கு இஞ்சி ஊறுகாய் பிடிக்கும். நீ அங்க இருக்க எடுத்துட்டு போ. ஓ, வருங்கால மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷல் கவனிப்பா. எடுத்துட்டு போடி. அத்தா, சாம்பார்ல காரம் கம்மியா இருக்கு, நாளைக்கு கொஞ்சம் தூக்கலா போடுங்க. ஏதோ போனா போதுன்னு வெற்றி மூஞ்ச பார்த்து சோறு போட்டா இன்னமும் அவன் மெசேஜ் நடத்துற மாதிரி நாளைக்கு வரேன்றா. நாளைக்கெல்லாம் வந்தா வீட்டு பக்கம் சேர்த்துறாதீங்க.
ஏச்சி நீ தின்ட்டு போ. நாங்கெல்லாம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நாளாச்சுன்னு ஏதோ பேச்சு வாக்குல சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக தான் அஞ்சலி நம்மள இங்க சாப்பிட கூப்பிட்டுருக்கா. தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம சாப்பிடுங்களேன். ஐயோ இவனுங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட முடியலப்பா. சை. அண்ணே வணக்கண்ணே. தலைவர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. எம்எல்ஏ சீட்டுக்கு நீ நிக்கிறியா? ஐயா நிஜமாவா சொல்றீங்க? தொகுதியில நல்ல பணம் காய்க்கிற மரம் யாருகிட்ட இருக்கு பாருனாரு தலைவர். எனக்கு ஓ ஞாபகம் வந்துருச்சு. நீ தான் பெரிய தோட்டமே வச்சிருக்கிறிய. நீ மட்டும் எம்எல்ஏ ஆயிட்டேன்னு வை. இப்போ உன்னை பார்த்து பயப்படுறவங்க எல்லாம் உன்னை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல தலைவா, இந்த போலீஸ்காரன் தொல்லை தாங்க முடியல. அந்த டிசியை போட்டதுல இருந்து என்ன என்கவுண்டர் பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எம்எல்ஏ ஆயிட்டா சட்டம் பேசுற வாய் சைலண்ட் ஆயிடும்ல. நான் என்ன செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லுங்க. ஓட்டுக்கு ஒரு செல்போன் கொடுத்துறேன். லட்டுக்குள்ள மூக்குத்தி, மிக்ஸி, கிரைண்டர் பின்னிடுவோம். அதெல்லாம் கட்சியில சீட்டு கிடைச்சதுக்கு பிற்பாடு செய்யற வேலையை செய்ய. முதல்ல கட்சியில உள்ள இந்த பெருசுகளை ஒத்துக்க வைக்கணும்ல. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த தொகுதியில உனக்கு மிகப்பெரிய மாசு இருக்கு அப்படின்னு கட்சி முதல்ல நம்பணும். அதுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலத்தை நம்ம தொகுதியில நீ நடத்தி காட்டணும். வரப்போகுது என் பிறந்த நாள் அன்னைக்கு பாருங்க ஊர்வலத்தை. அருந்ததியோ நானும் வேணா விலாசந்தடியில வந்திருக்கு. யாரு கருப்பு ஸ்டாண்ட்ல எத்தனை ஆட்டோட வருது? 20 ஆட்டோ ஓடுதுனே. வர்ற வெள்ளிக்கிழமை அண்ணனுக்கு பிறந்த நாள். சைதாப்பட்டியை குழுங்குற மாதிரி ஊர்வலம் நடத்தி பாட்டையை கிளப்ப போறோம். அத்தனை பேரும் ஊர்வலத்துல கலந்துக்கணும். புரியுதா? புரியுதுனே. டேய் ஒரு ஆட்டோ கூட மிஸ் ஆக கூடாது. புரியுதுல? சரி சரி. ஏய் அறிவில்ல, பார்த்து வர மாட்டேன். ஏய் நோ ஓவரா. என்ன கை நீட்டியா? எங்க ஊர் கிராமம் மெட்ராஸ் பத்தி தெரியாது. நீ போடு, நான் பாத்துக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணு. யார்டா? நீங்க போங்கனே. சொல்லி வை, அவ்வளவுதான். ஏப்பா வெற்றி, அவங்களே ரெவடி பேலுங்க. அவங்களோட போய் வாயை கொடுத்துக்கிட்டு இருக்க. நான் தான் வெற்றி பேசுறேன். சொல்லுங்க வெற்றி. என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்ல, லேசா ஜுரம். ஜுரமா? அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி. ஐயோ என்ன இப்படி கொதிக்குது? டாக்டர்கிட்ட போக வேண்டியதானே? அம்மா எங்க? அம்மா திருப்பதி போயிருக்காங்க. திருப்பதியா? எனக்கு ஜுரம் வந்தா எங்க அண்ணன் வச்சு தர அதே கசாயத்தை தான் இப்ப நான் உனக்கு வச்சு தர போறேன். கஷாயமா? கொஞ்சம் வேப்பலை, கொஞ்சம் துளசி, அதோட மஞ்சள், இஞ்சி, மிளகு, கொஞ்சம் உப்பு, தண்ணிய நல்லா கொதிக்க விட்டு அரைச்சதை அதுல போட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்தா கஷாயம் ரெடி. கசக்குமா? கொஞ்சம் கசக்கும். இந்த வெள்ளை கட்டி ஒரு கடி கடிச்சிட்டு மடக்குன்னு குடிச்சிரு. கசப்பு தெரியாது. இந்தா. என்னாச்சு அஞ்சலி? என்ன ஜுரம் இன்னும் குறைஞ்ச மாதிரியே தெரியல. நல்லா இருக்கியா? வாமா வாமா. ஐயோ சரியா சிக்கன வெற்றி. ஊர்வலம் கிராஸ் ஆகிறதே நம்மள போக விடுவாங்க. இப்ப பின்னுக்கவும் போக வழி இல்ல. இப்ப என்ன பண்றது வெற்றி? ஊர்வலம் போற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்டா. எங்க நினைச்சே இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? பரிமாண சார்பாக அண்ணனுக்கு இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஏய் இது உன் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஆட்டோ தானே? ஆமாண்ணே. கொய்யால ஐயோ மொட்டை வாரானே. ஊர்வலத்துக்கு ஏண்டா வரலைன்னு கேட்பானே. இறங்குடா. அண்ணன் ஊர்வலத்துக்கு எல்லா ஆட்டோவும் கலந்துக்கணும்னு சொன்னேன்ல. ஏண்டா சொன்னோனே மதிக்காம சவாரி போயிட்டு இருக்கியா? பொம்பளை பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. நெருப்பா கொதிக்குது. இல்லைன்னா போவானே. சவாரி இறக்கி விட்டு ஊர்வலத்துக்கும் சேரு. அண்ணே ஊர்வலம் போனதும் எங்களை விட்டு வந்து சேர்ந்து பாருண்ணே. யாருடா அது பார்ட்டி? ஏன் உடம்பு சரியில்லாம போச்சு? ரெண்டு பேரும் சேர்ந்து என்னடா பண்ணீங்க? உடம்பு சரியில்லை. ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டு இறங்குடி. ஆட்டோ போகாது. இறங்குடி. ஜுரத்துக்கு நாம இருத்தரவா? அவங்க கிட்ட தான் போகா. மேலைய கை வைக்க. அண்ணன் ஊர்வலம் தகவல் பண்ணடா. அவனை அடிச்சு காலி பண்ணடா. என் மேல கை வச்சாலே சும்மா விட மாட்டேன். உன் மேல கை வச்சா விடுவாடா? எசக்கியால கசக்கியில எடுக்கிற.
அண்ணே அண்ணே நான் மாலையில போட்டு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கானே. அவன்டா அவன் என் ஊருக்கு வந்து கலாட்டா பண்றது. நிறுத்துறா வண்டிய. டேய் யாரு ஆத்தாடி இடம் தெரியாமல கைய வச்சுட்டேன். நம்ம அண்ணன் மேலேயே கை வச்சிட்டானடா. என்ன அது எஸ்கி மேலே கை வச்சுட்டா? ஐயோ, அதை வெடி அவர் பிறந்த நாள் ஊர்வலத்தை மேல கெடுத்துட்டான். என்ன அது அண்ணன் மேலே கை வச்சிட்டான்? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அண்ணன் மேலே கை வச்சிருக்க இத்த பெரிய ஆளை இத்தனோண்டு போய் அடிச்சு விட்டானையா? கை வச்ச நம்ம ஊருக்காரன் மாதிரி தெரியலையே. எந்த ஊருக்காரன்? எனக்கு என்னமோ நம்ம மறுபடியும் சந்திக்க போறோம்னு தோணுது. உங்க மேலே கை வச்சுட்டு போறான். பார்த்துட்டு பேசாம நிக்கிறீங்க. உங்க பிறந்த நாள் ஊர்வலத்தை கெடுத்துட்டானே. என்ன அது அண்ணன் மேலே கை வச்சிட்டான்? டேய், அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அது எசக்கின்னு. ஒரு நிமிஷம் எனக்கு கை காலெல்லாம் ஆடி போயிடுச்சு தெரியுமா? எனக்கு உடம்பே ஆடுது. இந்த பிரச்சனை எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியலையே.